تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சஹர் டு இஃப்தார், இந்த வருஷத்தோட முதல் நாள் நோன்பு. ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு வந்து கிளம்பி போக போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, என்ன சிஸ்டர் இன்னும் நீங்கள் வீடியோஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணலை, ஈடு வேறு நெருங்கிட்டு இருக்குது, சஹர் ரெசிபிஸ், இஃப்தார் ரெசிபிஸ், இல்லை க்ளீனிங் ஆச்சு நீங்கள் வீடியோவாக எடுத்து போடுவீங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ வந்து முடிஞ்ச வரையும் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். வீடியோ எதுவுமே வந்து ப்ராப்பராக எடுத்துக்கவே இல்லை. எனக்குமே ஹெல்த் இஷ்யூஸ், அப்பப்போ கோல்டு காஃப்னு ஏதாவது ஒன்று எங்கள் வீட்டில் மாறி மாறி ஆளுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் நாட்டி அப்பப்போ எடுத்திருந்த வீடியோஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அதுவுமே வந்து எடிட் பண்ணி நாட்டி போட முடியல. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் இந்நாட்டி முடிஞ்ச வரையுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அண்ட் நிறைய இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்குமே வந்து இஃப்தாருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பள்ளிக்கு வந்து போயிட்டு அங்கே இஃப்தார் வந்து திறக்க போகிறோம். ஸோ அது வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து இந்த ரெசிபிஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி சஹருக்கு என்னெல்லாம் வந்து குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால மட்டன் கிரேவி ரைஸ், அது கூட மட்டன் சுக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு பிளான் இருக்குது. இன்றைக்கி சஹருக்கு குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து கறி சால்னா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கரில் எண்ணெய், இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் தட்டி சேர்த்துருக்கேன். அது ஓரளவுக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மட்டன் வந்து சேர்த்துக்க போகிறேன். என்னடா மட்டன் வந்து முதல்ல சேர்க்குறாங்க, மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. மட்டன் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சேர்க்கும் போது அந்த கவிச்ச ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து வராது. ஏன்னா எண்ணெயிலே நல்லா அந்த மட்டன் வதக்கி விட்டுருவோம் இல்லையா. ஸோ அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அந்த மட்டனோட கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. நல்லா எண்ணெயில் வந்து அந்த மட்டனை நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த மட்டனோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம் ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தனியாத்தூள் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அகைன் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. அந்த மட்டன் அது கூட அந்த மசாலா ரெண்டுத்தையும் நல்லா பெரட்டி வந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் வந்து போகிற வரையும் அந்த மட்டனை வந்து நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷமாவது பெரட்டி விடுங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் பேஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காக வந்து கிடைக்கும். நம்ம இது சப்பாத்தி பரோட்டா கூட வந்து சேர்த்துக்கலாம். சேம் மெத்தடில் தேங்காய் கசகசா கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி வந்து செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்து தான் சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்கான கர்ட் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே உருளைக்கிழங்கு ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா மட்டன் கூட நம்ம வந்து குக்கரில் விசில் போட போகிறோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக உருளைக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கரைஞ்சி போயிடும். அதுக்காக
இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விசில் விட்டுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், சொன்ன மாதிரியே வந்து ஈஸியாகவும் இருக்குது இல்லைங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக சஹர் நேரத்தில் இல்லை நீங்கள் இஃப்தார் நேரத்தில் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டன் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் விசில் விடுறீங்க அப்படின்னா நார்மலாக ஃபஸ்ட் நம்ம மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 விசில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எப்போதுமே வைப்பேன், நல்லா அந்த சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அந்த மட்டன் வந்து வேகிறதுக்காக. ஒரு சைடில் வந்து ரொம்ப சூப்பராக மட்டன் சால்னா வந்து வச்சாச்சு. இன்னொரு சைடு கடகடன்னு மட்டன் சுக்காக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3த்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. இதுவுமே ஒரு கடகட ரெசிபி அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க கடாயில். தேவையான அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓரளவுக்கு ஜீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3த்தையும் கட் பண்ணியிருக்கிறது அது அப்படியே தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்க போகிறேன். குக்கரை வந்து சூப்பராக விசில் விட ஆரம்பிச்சிடுச்சு. நான் இங்கே வாங்கக்கூட மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 விசில் வந்து விட்டுருந்தேன் குக்கரில். ரொம்ப கரெக்டாக எனக்கு வந்து அன்றைக்கி மட்டன் சாஃப்டாக கிடச்சிருந்தது. வெங்காயம், தக்காளி 3த்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சுருந்தேன் தனியாக ஃபஸ்ட்டே, அதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி 3த்தையும் நல்லா வந்து வேக விடுங்க. நல்லா அந்த மட்டன், அந்த வெங்காயம், தக்காளிலாம் தொக்கு மாதிரி வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் பெப்பர், கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, இது மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுவே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஒரு அவசர மட்டன் சுக்கா அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கூட சேர்த்து இந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வற்றி வந்திருக்குன்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேமில் வச்சே தான் நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மட்டன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் மட்டன் வந்து கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் சால்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நல்ல சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. தேங்காய் மட்டும்தான் இதில் வந்து மிஸ்ஸிங். ஆனால் நான் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் செய்கிறதுனால தேங்காய் வந்து சேர்க்க மாட்டேன். இதுவே நெய்ச்சோறு இல்லை பரோட்டா அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா நான் தேங்காய் வந்து கண்டிப்பாக அரைச்சி ஊற்றுவேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட ஆகுது. சஹருக்கான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நாங்கள் வந்து நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்கே வந்து சஹர் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் 11:30க்கு எல்லாம் முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சஹர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து முடிஞ்சிருச்சு. சஹர் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேஹானுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ரேஹானுக்கு ஸ்கூல் இருந்தது. ஸோ அவனுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்து விடணும். இங்கே ரமதான் டைமில் ஸ்கூல் டைமிங்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ரேஹானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7:15 இருந்து 11:15 வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11:30 வந்துடுவான். ஆனால் காலையில் மட்டும் யூஸ்வலாக 6:30 வர மாதிரி தான் பஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் தோசை. ஸோ பீட்ரூட் வந்து நல்லா பியூரே பண்ணிவிட்டு தோசை பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது கூடவே வந்து நெய், நாட்டு சக்கரை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டா அதை மட்டும்தான் அவன் சாப்பிட்றான். நானும் வேறு மெத்தடில் சட்னி அந்த மாதிரிலாம் கொடுத்து விட்டு அது அப்படியே தான் ரிட்டன் வந்து வருது. அவனுக்குமே எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்லலாம் வச்சு அவனை வந்து கிளப்பி விட்டாச்சு. ஸோ அவன் போனதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். திருப்பி ஒரு 11:30 அவன் வந்து வந்துடுவான். அவனை போய் கூப்பிட்றதுக்காக கிளம்பிடணும்.
இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 மார்னிங் வந்து ஆகுது. கொஞ்சம் சீக்கிரமாகவே அவனை கூப்பிட்றதுக்காக கீழே இறங்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லையா, இன்றைக்கி பஸ் வந்து என்ன டைமிங்கில் வருது அப்படின்னு தெரிஞ்சால் நாளைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேலை, அங்கே இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படா வரும்னு. கடைசியில் அவனோட பஸ் வந்து 11:45 கிட்ட தான் வந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் வந்து அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பயங்கர வெயில், நல்ல சூடாகவே இருந்தது. அன்னைக்கு வந்து ஏண்டா சீக்கிரமாக வந்தோம் அப்படின்னு எனக்கு வந்து இருந்தது. வெயில் அப்படி அடிக்குது. வா நம்ம வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்னே சொல்லி ரொம்ப நேரம் ஆக்கிட்டான். ரொம்ப நேரம் கீழேயே இருந்ததுனால ஒரு மாதிரி வெயில நின்றுட்டு இருந்ததுனால மயக்கம் வர மாதிரியே எனக்கு வந்து ஆயிடுச்சு. நோன்பு வேறு இருக்கிறதுனால வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம். அப்புறம் அவனுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இஃப்தார் வேலை இன்றைக்கி எனக்கு எதுவுமே வந்து கிடையாது. ஹஸ்பண்ட் நேற்றே வந்து சொல்லிட்டாங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வருவோம், நம்ம வந்து பள்ளிக்கு போகலாம், அங்கே போய் வந்து நோன்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்லாவே வந்து ரெஸ்ட்டு வந்து கிடச்சிது. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா கிராண்ட் மாஸ்க்கு தான் வந்திருக்கோம். மொதல் நோன்பு இஃப்தார் வந்து எல்லாரோட சேர்ந்து வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாஸ்க் வந்து நிறைய பேர் வந்திருக்கலாம் இங்கே துபாய் ஷார்ஜாவில் இருக்கவங்க அப்படின்னா. (6:28) தான் வந்து இஃப்தார் டைமிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நாங்கள் கொஞ்சம் வந்து முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளியோட ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து உட்காரலாம் கொஞ்சம் நேரம் வந்து. அதுக்கப்புறம் அங்கே உள்ளாரே பள்ளிலாம் இருக்கிறதுனால நம்ம போயிட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலான்றதுனால நாங்கள் ஒரு 4:30 வீட்டிலேருந்து கிளம்பி 5 o'clock கிட்டலாம் இங்கே வந்து வந்தாச்சு. மாஷா அல்லாஹ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இந்த பள்ளிக்கு எனக்கு வரத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நார்மல் டேஸில் வந்து இங்கே வந்தோம் அப்படின்னாலும் யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக அப்படியே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள இருந்தாங்கன்னா விளையாட விடுறதுக்கு வேணால் வரலாம். ஆனால் ப்ரே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தோம் அப்படின்னா தனியாக நம்ம மட்டும் ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ரமதான் டைமில் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து வருவாங்க. நாங்கள் போன டைமுக்கு ஒரு 50-100 பேர் கிட்ட தான் வந்து இருந்தாங்க. டைம் கொஞ்சம் நெருங்க ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட போன வருஷம் ரமதானுக்கு இங்கே வந்தோம். ஸோ இந்த வருஷம் ரமதானுக்கு தான் நமக்கு அகைன் இந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு இல்லையா. அது நோம்புக்கு வந்து கிடச்சிருக்கிறதுனால எனக்கு பயங்கர குஷி. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு ஒரு 6:10 அப்படிக்கெலாம் வந்து நம்ம போயிட்டு நம்ம போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபேமிலிஸ் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருக்குமே வந்து செப்பரேட்டாக தான் வந்து நோன்பு திறக்கிற இடம் வந்து இருக்கும். ப்ரேயருக்குமே வந்து அதே போல் தான் வந்து இருக்கும். நாங்கள் போயிட்டு ஒரு 6:05 6:10 வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கான சாப்பாடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் தான் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அங்கே வந்து சீட்டிங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 10-15 நோம்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த பிளேஸ் ஃபுல்லாகிடும். கூட்டம் அவ்வளோ பேர் வருவாங்க. 1000 பேருக்கு மேலேயே வந்து இருப்பாங்க. நாங்கள் போன டைம்லாம் வந்தப்போ அந்த இடம் நிற்கக்கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க.
பெண்களுக்கான வரிசையில் பெண்களும் ஆண்களுக்கு வந்து தனியாக அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கும். நான் ரேஹான் 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டோம். ஹஸ்பண்ட் மட்டும் அந்த சைட் போய் உட்காந்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எங்களோட முதல் இஃப்தார் வந்து எல்லாரோட சேர்ந்து வந்து முடிச்சாச்சு. அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து பேரிச்சம்பழம், தண்ணி, ஆரஞ்சு, ஒரு லெபனப் வந்து கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஹரிஸ் அண்ட் ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, சிக்கன் சேர்த்து. சூப்பராக வந்து முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே விளாண்டுட்டு இஷான் தொழுகையும் வந்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புவோம். எப்போதுமே இந்த இடம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுக்காக உட்காந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வருவோம். நீங்கள் யூஏஇயில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கு வந்திருக்கீங்களா, நோன்பு திறந்துருக்கீங்களா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா இந்த பள்ளியோட அழகு எப்படி இருக்குன்ட்டு அதுவும் மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம்.